என்ன ராம் பிரபு தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? யார நீ? நான் எங்க இருக்கேன்? பரவாயில்லையே, இத்தனை நாளைக்கு அப்புறம் கண்ணை திறந்தா கூட கரெக்டா பேசுற. என்ன ஏன்டா இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க? நீ செஞ்சிட்டு இருக்கிற கன்றாவியான விஷயத்துக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டாமா? அதுக்கு தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். உனக்கு என்ன வேணும்? நாங்க கண்ட கனவு பழிக்கும். அப்படின்னா நீ தானே அந்த லெட்டர் அனுப்புனது? நான் இல்ல, எல்ஓ. எல்ஓவா? அப்படின்னா எப்ப நீ தப்பிக்கலான்னு முடிவு பண்ணியோ அப்பவே அத தெரிஞ்சுக்கிற டைம் உனக்கு வந்தாச்சு. உயிர் போகும்போது உண்மை தெரிஞ்சிடும். பயப்படாத. என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? என்னை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல. எனக்கு பின்னாடி இருக்கிற பலம் தெரியாம என்ன நீ தூக்கிட்டு வந்திருக்க. யாரா உனக்கு பின்னாடி இருக்கிற பலம்? வக்கீல் தமிழரசனா? அவனை பத்தி நாங்க கண்ட கனவோட பலனா எப்பவோ வேலை போய் சேர்ந்துட்டான். என்ன சொல்ற? தமிழரசனை கொன்னுட்டீங்களா? அதெல்லாம் எப்போ முடிஞ்சிடுச்சு. நீயும் உன் பார்ட்னர் போன இடத்துக்கே போய் சேருடா. வக்கீல் தமிழரசன் சார எப்பத்துல இருந்து காணோம்? இன்னியோட ஒரு வாரம் ஆச்சு சார். காலையில வாக்கிங் போனவரு திரும்பி வரலன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. அவருக்கு தினமும் வாக்கிங் போற ஹேபிட் இருந்ததா? ஆமா சார். எவ்வளவு குளிரா இருந்தாலும் சரி மப்ளரை தலையில கட்டிட்டு கிளம்பிடுவாரு சார். அவர் காணாம போனதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரியல சார். எந்த காரணமும் பிடிபடல. அவர் ரொம்ப அமைதியான டைப்பு. தன்னோட மனசாட்சிக்கு நியாயப்பட்ட கேசுங்களை மட்டும்தான் எடுத்துப்பாரு. கடவுள் பக்தி அதிகம் சார். அவர் காணாம போனதுக்கு குடும்பத்துல இருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது சார். அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். அவர் கடைசியா எந்த மாதிரியான கேஸ் டீல் பண்ணிட்டு இருந்தாரு? ஒரு சொத்து தகராறுல பாகப்பிரிவினை சரியில்லைன்னு அண்ணன் தம்பிங்களுக்குள்ள ஒரு தகராறு இருந்தது. அந்த கேஸ் தான் எடுத்து பார்த்தாரு சார். ஐயனார் சார், அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாருன்னு விசாரிங்க. ஓகே சார். ஏதாவது ராங்கா இருந்தா மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். அவங்க நாங்க கூட கூப்பிட்டு பேசணும் சார். அவங்க எல்லாம் அந்த மாதிரி ஆட்கள் இல்ல சார். நீங்க பேசுறதுக்கும் நாங்க பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி, அதை விடுங்க. உங்களுக்கு ராம் பிரபுன்னு யாரையாவது தெரியுமா? ராம் பிரபு? செல்போன் கடை வச்சிருக்கிற ராம் பிரபு. தெரியும் சார். எப்படி தெரியும்? அப்பப்ப இவருக்கு போன் பண்ணுவா. அடிக்கடி வீட்டுக்கு கூட வருவா. என்ன சொல்றீங்க? அவனும் இவரும் ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அப்பப்ப மீட் பண்ணி பேசிப்பாங்க. நான் என்ன எதுன்னு கேட்டுக்க மாட்டேன் சார். மேடம். சார், வக்கீல் சாரோட ரூம் எங்க இருக்கு? மாடியில இருக்கு சார். அவர் ரூம் நாங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? தாராளமா பாருங்க சார். தேங்க்யூ. ஐயனார் சார். நாம ராம் பிரபு வீட்டுல பார்த்த லெட்டர் மாதிரி ஏதாவது மேல கிடைக்குதான்னு பாருங்க. ஓகே சார். போங்க. உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க சார். உங்க வீட்லயோ இல்ல ஆபீஸ்லயோ உங்க வீட்டுக்காரர் கூட கேஸ்ல ஜெயிச்ச விஷயமா இல்ல தோத்த விஷயமா அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு யாராவது மிரட்டி கலாட்டா பண்ண மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு சார். டேய்,
என் பையனுக்கு பண்ண அநியாயத்துக்கு நீ உருப்பட மாட்டடா. குடும்பத்தோட நாசமா போயிடுவேன். உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா. சார், அங்க மாதிரியே இங்க ஒரு புக்கும் லெட்டரும் இருக்கு சார். நினைச்சேன். என்ன லெட்டர் சார் இது? ஒண்ணும் இல்ல, பதட்டப்படாதீங்க, நான் சொல்றேன். ஆமா, உங்க கணவருக்கு நடிகைகள், சினிமா சம்பந்தப்பட்டவங்க அப்படி யாரையாவது பழக்கம் இருக்கா? அவருக்கு சினிமாவே பிடிக்காது சார். அதுவும் சினிமா நடிகைகள்னா அறவே பிடிக்காது. ஏன் சார்? ஒண்ணும் இல்ல, நான் உங்களுக்கு மற்ற விஷயங்களை விசாரிச்சுட்டு போன் பண்றேன். எஸ் சார். வரமா? சரிங்க சார். ராம் பிரபு, தமிழரசன், ஸ்வரூபா, 3 பேருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல லிங்க் இருக்கு. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஐயனார் சார், நாளைக்கு இந்த அம்மா வீட்டுக்கு வந்து வீட்டு முன்னாடி மண்ணை தூவிட்டு போன ஆள் யாருன்னு விசாரிச்சு அட்ரஸ் வாங்குங்க. எஸ் சார்.